ஹalleluya ஹalleluya. நல்லவரே, வல்லவரே, போதுமானவரே, கிருபை உள்ளவரே, நன்றியுள்ளத்தோடு ஸ்தோத்திரிக்கிறோம். அருமையான இந்த நாளுக்காய் மக்க நன்றி. நாளிலே பாடுகிற பாடல்கள், ஆராதனைகள், இவ செய்திகள் எல்லாம் உடைய கரத்தில் ஒப்பு கொடுக்கிறோம். தேவ ஆவியானவர் நீர் யாரெல்லாம் வரணும்னு சித்தம் இருக்கோ கர்த்தர் கொண்டு வாங்க. ஆவியானவரே அப்பா, நாமத்தை உயர்த்தும்படியாக ஆண்டவரே நீர் எங்களுக்கு உதவி செய்வீராக. இயேசு ஜெபிக்கிறோம் பிதாவே, ஆமென். நம்பிடும் தெய்வமும் நீரே, என்னை நடத்திடும் தெய்வமும் நீரே, நன்மைகள் செய்பவர் நீரே, என்னை காத்திடும் தெய்வமும் நீரே, நீரே நீரே எனக்கெல்லாமும் நீரே, தாங்கும் உந்தன் கிருபை, என்னை நடத்தும் உந்தன் கிருபை, தாங்கும் உந்தன் கிருபை, என்னை நடத்தும் உந்தன் கிருபை, நம்பிடும் தெய்வம் நீரே, என்னை நடத்திடும் தெய்வமும் நீரே, நன்மைகள் செய்பவர் நீரே, என்னை காத்திடும் தெய்வம் நீரே, தள்ளப்பட்ட கல்லாய் நானும் தாங்கிடுவோர் எவரும் இன்றி, தாழ்மையில் கிடந்த போது தூக்கியே சுமந்தவர் நீரே, தள்ளப்பட்ட கல்லாய் நானும் தாங்கிடுவோர் எவரும் இன்றி, தாழ்மையில் கிடந்த போது தூக்கியே சுமந்தவர் நீரே, தாங்கிடும் தெய்வமும் நீரே, என்னை தப்புவிப்பவரும் நீரே, தாங்கிடும் தெய்வமும் நீரே, என்னை தப்புவிப்பவரும் நீரே, நீரே நீரே எனக்கெல்லாமும் நீரே, தாங்கும் உந்தன் கிருபை, என்னை நடத்தும் உந்தன் கிருபை, தாங்கும் உந்தன் கிருபை, என்னை நடத்தும் உந்தன் கிருபை, நம்பிடும் தெய்வம் நீரே, என்னை நடத்திடும் தெய்வம் நீரே, நன்மைகள் செய்பவர் நீரே, என்னை காத்திடும் தெய்வம் நீரே, சிந்தும் எந்தன் கண்ணீரெல்லாம் கணக்கிலே வைத்தவர் நீரே, கண்ணீரின் பள்ளத்தாக்கை கடக்கவும் செய்தவர் நீரே, சிந்தும் எந்தன் கண்ணீரெல்லாம் கணக்கிலே வைத்தவர் நீரே, கண்ணீரின் பள்ளத்தாக்கை கடக்கவும் செய்தவர் நீரே, காக்கும் தெய்வம் நீரே, என்னை காத்து நடத்துவீரே, காலம் மாறினாலும் உந்தன் அன்பு மாறிடாதே, அன்பே என் அன்பே உண்மையான அன்பே, தாங்கும் உந்தன் கிருபை, நடத்தும் உந்தன் கிருபை, தாங்கும் உந்தன் கிருபை, என்னை நடத்தும் உந்தன் கிருபை, நம்பிடும் தெய்வம் நீரே, என்னை நடத்திடும் தெய்வம் நீரே, நன்மைகள் செய்பவர் நீரே, என்னை காத்திடும் தெய்வம் நீரே, சத்துருவின் கையில் நின்று நித்தம் நித்தம் என்னை காத்து, சாக கிடந்த என்னை மீட்டு தோளிலே சுமந்தவர் நீரே, சத்துருவின் கையில் நின்று நித்தம் நித்தம் என்னை காத்து, சாக கிடந்த என்னை மீட்டு தோளிலே சுமந்தவர் நீரே, சத்திய தேவனும் நீரே, என் உத்தம ராஜரும் நீரே, சத்திய தேவனும் நீரே, என் உத்தம ராஜரும் நீரே, சத்தியரே சத்தியரே நித்தம் எந்தன் உத்தமரே, தாங்கும் உந்தன் கிருபை, என்னை நடத்தும் உந்தன் கிருபை, தாங்கும் உந்தன் கிருபை, உந்தன் நடத்தும் உந்தன் கிருபை, நம்பிடும் தெய்வம் நீரே, என்னை நடத்திடும் தெய்வம் நீரே, நன்மைகள் செய்பவர் நீரே, என்னை காத்திடும் தெய்வம் நீரே, நீரே நீரே எனக்கெல்லாமும் நீரே, தாங்கும் உந்தன் கிருபை, என்னை நடத்தும் உந்தன் கிருபை, தாங்கும் உந்தன் கிருபை, என்னை நடத்தும் உந்தன் கிருபை, நம்பிடும் தெய்வம் நீரே, என்னை நடத்திடும் தெய்வம் நீரே, நன்மைகள் செய்பவர் நீரே, என்னை காத்திடும் தெய்வம் நீரே. ஹல்லேலூயா. வருகிறேன் கலிலேயா கடலோரமா, என்னை விட்டு போகாதீங்க ராஜா, என்னுள்ளம் தாங்காதுங்க இசப்பா, நானும் வருகிறேன் கலிலேயா கடலோரமா, என்னை விட்டு போகாதீங்க ராஜா, என்னுள்ளம் தாங்காதுங்க. அன்று ஒளிவ மலையில் ஏறி
மறுரூபமானீங்க. கடலின் மேலே நடந்து அதிசயம் செஞ்சீங்க. ஒலிவ மலையில் ஏறி மறுரூபமானீங்க. கடலின் மேலே நடந்து அதிசயம் செஞ்சீங்க. ஏசப்பா நானும் வருகிறேன் கலிலேயா கடலோரமா. என்னை விட்டு போகாதீங்க ராஜா, என்னுள்ள தாங்காதுங்க. எம்மருவு சீடரோடு நடந்து சென்றீங்க, என்னோடு இன்று நீங்க நடந்து மாறுங்க. எம்மருவு சீடரோடு நடந்து சென்றீங்க, என்னோடு இன்று நடந்து. அதுவே என் வாஞ்சை, அதுவே என் தாகம், அதுதான் என் சந்தோஷமே. அதுவே என் வாஞ்சை, அதுவே என் தாகம், அதுதான் என் சந்தோஷமே. ஏசப்பா நானும் வருகிறேன் கலிலேயா கடலோரமா. என்னை விட்டு போகாதீங்க ராஜா, என்னுள்ள தாங்காதுங்க. மோசையோடு கூட நடந்து சென்றீங்க, கடலை பிரித்து கடக்க உதவி செய்தீங்க. மோசையோடு கூட நடந்து சென்றீங்க, கடலை பிரித்து நடக்க உதவி செஞ்சீங்க. அற்புத தேவன், அதிசய தேவன், எல்லாம் நீர் செய்திடுவீர். அற்புத தேவன், அதிசய தேவன், எல்லாம் நீர் செய்திடுவீர். ஏசப்பா நானும் வருகிறேன் கலிலேயா கடலோரமா. என்னை விட்டு போகாதீங்க ராஜா, என்னுள்ள தாங்காதுங்க. மார்த்தாள் அழைத்த போது கூட போனீங்க, மரித்த லாசரை உயிர் தெழுப்ப செய்தீங்க. மார்த்தாள் அழைத்த போது கூட சென்றீங்க, மரித்த லாசரை உயிர் எழும்ப செய்தீங்க. உம்மாலே கூடும் எல்லாமே கூடும், கூடாதது ஒன்றுமில்லை. உம்மாலே கூடும் எல்லாமே கூடும், கூடாதது ஒன்றுமில்லை. ஏசப்பா நானும் வருகிறேன் கலிலேயா கடலோரமா. என்னை விட்டு போகாதீங்க ராஜா, என்னுள்ள தாங்காதுங்க. அது ஒலிவ மலையில் ஏறி மறுரூபமானீங்க, கடலின் மேலே நடந்து அதிசயம் செஞ்சீங்க. ஒலிவ மலையில் ஏறி மறுரூபமானீங்க, கடலின் மேலே நடந்து அதிசயம் செஞ்சீங்க. ஏசப்பா நானும் வருகிறேன் கலிலேயா கடலோரமா. என்னை விட்டு போகாதீங்க ராஜா, என்னுள்ள தாங்காதுங்க. ஏசப்பா நானும் வருகிறேன் கலிலேயா கடலோரமா. என்னை விட்டு போகாதீங்க ராஜா, என்னுள்ள தாங்காதுங்க. ஆமென். அதுல 29வது வசனத்துல இருந்து உம்முடைய சாட்சிகள் அதிசயமானவைகள் ஆகையால் என் ஆத்துமா அவைகளில் கை கொள்ளும். உம்முடைய வசனத்தின்
பிரசிதம் வெளிச்சம் தந்து பேதைகளை உணர்வுள்ளவர்களாக்கும். உம்முடைய கற்பனைகளை நான் வாஞ்சிக்கிறபடியினால் என் வாய் ஆவென்று திறந்து அவைகளுக்கு ஏங்குகிறேன். உம்முடைய நாமத்தை நேசிக்கிறவர்களுக்கு வழங்கும் நியாயத்தின்படியே என்னை நோக்கி பார்த்து எனக்கு இரங்கும். உம்முடைய வார்த்தைகளினாலே என் காலடிகளை நிலைப்படுத்தி ஒரு அநியாயமும் என்னை ஆள ஒட்டாதையோ. மனுஷர் செய்யும் இடுக்கத்துக்கு என்னை விலக்கி விடுவித்தருளும். அப்பொழுது நான் உம்முடைய கட்டளைகளை காத்துக் கொள்ளுவேன். உமது அடியேன் என் மேல் உமது முகத்தை பிரகாசிக்க பண்ணி உமது பிரமாணங்களை எனக்கு போதியும். அனைவரும் சேர்ந்து வாசிக்கலாம். உம்முடைய வேதத்தை மனுஷர் காத்து நடவாதபடியால் என் கண்களிலிருந்து நீர் தாரைகள் ஓடுகிறது என்பதே. ஆமென். அல்லேலூயா. என்ன சொல்லுது? உம்முடைய வசனத்தின் பிரசித்தம் வெளிச்சம் தந்து பேதைகளை உணர்வுள்ளமாக்கும். ஆமென். அல்லேலூயா. நம்ம தொடர்ந்து வாசிச்சுட்டு இருக்கிறோம். 119வது சங்கீதத்துல ஃபுல்லா என்னது? ஃபுல்லா என்ன வாசிக்கிறோம்? அதிகமா என்ன அதை சொல்லுது? நமக்கு வேதம் படிக்கிறது, பைபிள் எவ்வளோ படிக்கிறது, அது படிக்கிறது எவ்வளோ நன்மைன்றது ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு வாரமும் என்ன பண்றோம்? நம்ம 119வது சங்கீதத்துல பாட்டா நம்ம பார்த்தோம்னா என்ன ஆகுது? நம்ம வேதத்தை எப்படி படிச்சா என்னென்ன நடக்கும்? 19வது சங்கீதத்துல நம்ம வேதத்தை படிச்சா, நம்ம வேதம் படிச்சா அதுல எவ்வளோ நன்மைகள்ன்றது ஒவ்வொரு வாரமும் நம்ம பார்த்துட்டு இருக்கிறோம் இல்லையா? இன்னைக்கு அதுல வாசிக்கிற என்னது? உம்முடைய வசனத்தின் பிரசித்தம் வெளிச்சம் தந்து பேதைகளை உணர்வுள்ளவர்களா ஆக்கும். ஆமென். அல்லேலூயா. பேதையா இருக்கிறங்க, ஒண்ணுமே தெரியாம படிப்பறிவு இல்லாதவங்க, படிப்பே சரியா வரலன்னா நீங்க தினமும் வேதத்தை வாசிச்சாவே போதும், திக்கல்லாம என்ன பண்ணலாம்? படிக்கலாம். நல்ல கல்வியும் நல்லா நம்மளுக்கு என்ன பண்ணும்? வரும். ஆமென். அல்லேலூயா. உங்களுடைய வசனத்தின் பிரசித்தம் வெளிச்சம் தந்து, இந்த வசனம் நம்மளுக்கு என்ன தருது? வெளிச்சம். இது படிக்க 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 நம்ம ஆவிக்குரிய வாழ்க்கையில ஒரு வெளிச்சம் உண்டாகும். ஆமென். அல்லேலூயா. நம்ம குடும்பத்துல ஒரு வெளிச்சம் உண்டாகும். நம்ம இருள்ல ஒரு வேளை இருக்கிறோம்னு சொன்னா, இருளான ஒரு சூழ்நிலையில நம்ம வாழ்ந்து இருக்கிறோம் என்று சொன்னால், இந்த வேதம் நம்மளுக்கு என்ன தருதுன்னா வெளிச்சத்தை தருகிறது. ஆமென். அல்லேலூயா. வெளிச்சம்னா இந்த பல்பு வெளிச்சம் கிடையாது. வெளிச்சம் நம்ம பாக்குறோங்க, நம்ம கூட இருக்கிறவங்களுக்கு நம்ம ஒரு மாற்றமா தெரியும். ஆமென். அல்லேலூயா. அல்லேலூயா. நம்ம தெளிவுள்ளவர்களாக்கும், பேதையா இருக்கிற உணர்வுள்ளவர்களாய் கர்த்தர் நம்மளை என்ன பண்ணுவாரு? மாற்றுவார். எப்பனா இந்த வேதத்தை படிக்கும் போது மட்டும்தான் நம்மளுக்கு எல்லாமே நடக்கும். ஆமென். அல்லேலூயா. கீழே உமது அடியேன் மேல் உமது முகத்தை பிரகாசிக்க பண்ணி உமது பிரமாணங்களை எனக்கு போதியும். உம்முடைய வேதத்தை மனுஷர் காத்து நடவாதபடினால் என் கண்களில் இருந்து நீர் தாரைகள் ஓடுகிறது. ஆமென். அல்லேலூயா. இந்த இடத்துல வாசிக்கிறோம், உம்முடைய வேதத்தை மனுஷர் காத்து நடவாதபடினால நம்முடைய கண்களில் என்ன இருக்கணுமா? நமக்கு தானாவே நம்மளுக்கு தண்ணி வரணும். வேதத்தை படிக்கிறவங்களுக்கும் வேதத்தை ருசிச்சவங்களுக்கும் ஒரு வசனத்தை தியானிக்கிறவங்களுக்கும் பார்த்தா நம்மளை பார்த்தா நம்ம பார்க்கும்போது, ஐயோ வேதத்தின் பிரகாரம் நடக்காது இருக்கிறாங்களே, வேதத்தை காத்து கொள்ளாம இருக்கிறாங்களே, வசனத்தை படிக்காம இருக்கிறாங்களே அப்படின்னு சொல்லிட்டு நம்மளுக்குள்ள ஒரு பாரம் என்ன பண்ணணும்? வரணும். அந்த அளவுக்கு நம்ம வேதத்தை வாசிக்கணும். ஆமென். அல்லேலூயா. இந்த வேதத்தை படிக்க படிக்க நல்ல ஒரு மாற்றம் தெரியும். நான் இந்த வாரம் நல்ல ஒரு மாற்றத்தை உணர்ந்தேன். திக்குனீங்கன்னா திக்காம என்ன பண்ணாங்க? சங்கீதத்தை வாசிச்சாங்க. யாரு? சுவாதி. ஏன்னா இந்த வேதம் படிக்க 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 என்ன ஆட்டோமேட்டிக்கா என்ன ஆயிடும்? நுழையாத வார்த்தை கூட நம்ம வாயில் என்ன ஆயிடும்? நுழைஞ்சிரும். ஆமென். அல்லேலூயா. இது மேல இன்ட்ரெஸ்ட் எடுத்து படிக்க படிக்க அப்படியே என்ன ஆகும்? எங்க படிச்சாலும் எந்த ஒரு திக்குத்தனல் எதுவுமே வராது. படிக்காத வீட்டுல படிக்காம, வேதத்தையே படிக்காம சபைக்கு வந்து டக்குன்னு படினா படிக்க முடியுமா? முடியாது. திக்குன்னு தவறுன்னு அப்படிதான் உட்காந்து இருக்கணும். தினமும் இந்த வேதத்தை படிக்க படிக்க அதை நல்லா உங்ககிட்ட நான் அதை பார்த்தேன். ஆமென். அல்லேலூயா. இன்னும் தொடர்ந்து நீங்க என்ன பண்ணும்?
வேதத்தை படிக்கிறது மாத்திரம் அல்ல, அதை தியானிக்கணும். இந்த வேதத்தை நம்ம என்ன பண்ணணும்? தியானிக்கணும். தியானிக்கிறதுனா என்ன? இங்க இருக்கு பாரு, உம்முடைய வேதத்தை மனுஷர் காத்து நடவாதபடினால் என் கண்களில் இருந்து நீர் தாரைகள் ஓடுகிறது. இந்த வேதத்தை படிக்க படிக்க, அதை தியானிக்க தியானிக்க, இந்த ஒவ்வொரு வசனமும் நம்மளை வாழ்க்கையில என்ன பண்ணும்? அது கிரியை செய்யும். ஆமென். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கிரியை செய்யணும் எப்படி? வசனத்தை படிக்க 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 நமக்குள்ள ஒரு மாற்றம் வரும், நம்ம குடும்பத்துக்குள்ள ஒரு மாற்றம் வரும், நம்ம படிப்புல ஒரு மாற்றம் வரும், நம்மளுக்கு ஒரு தைரியம் வரும். தைரியமா என்ன பண்ணலாம்? நடக்கலாம், தைரியமா போலாம், தைரியமா பேசலாம். ஏன்னா வசனம் எங்க இருக்கு? வசனம் எங்க இருக்கு? நம்ம இருதயத்துல இருக்கு. எங்க எதுக்கு நம்ம என்ன பண்ணக்கூடாது? பயப்படவே மாட்டோம். நம்ம வசனம் இருதயத்துல இருந்தா நம்ம என்ன பண்ண மாட்டோம்? பயப்படவே மாட்டோம். எங்க போறதுக்கும் நம்ம என்ன பண்ண மாட்டோம்? இருட்டுல எங்கன்னா போனோமா பயப்படவே மாட்டோம். ஏன்னா ஆண்டுடைய வசனம் எங்க இருக்கு? இருதயத்துல இருக்குது. பைபிள் தூக்கினாலின்னு அவசியம் இல்லை. இந்த வசனத்தை மனப்பாடம் பண்ணி பண்ணி நம்ம இருதயத்துல நீ எழுதி வச்சுக்கினா போதும். பைபிளே தேவையில்லை. அழகா என்ன பண்ணலாம்? எல்லா இடத்துக்குமே நீங்க போகலாம். ஆமென். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அப்போ ஒவ்வொரு நாளும் வசனத்தை குறித்து நம்ம தியானிச்சுட்டு இருக்கிறோம். நல்ல பைபிளுக்கே பைபிளை விட்டுட்டு வந்துட்டேன். பைபிள் என்னைக்குமே என்ன பண்ணும்? படிக்கிற வரைக்கும், அந்த ஃபுல்லா உன் மனசுல பதிகிற வரைக்கும் அந்த பைபிள் உன் கையில தான் இருக்கணும். ஆமென். ஹல்லேலூயா. படிக்க படிக்க கர்த்தர் ஞானத்தை தருகிறார், அறிவை தருகிறார், புத்தியை தருகிறார். பேதையா இருக்கிறவர்களை கர்த்தர் என்ன பண்ணுவார்? உணர்வுள்ளன் ஆக்குகிறார். கீழே 131 வசனம், உம்முடைய கற்பனைகளை நான் வாஞ்சிக்கிறபடினால் என் வாயை ஆவென்று திறந்து அவைகளுக்கு ஏங்குகிறேன். உமது நாமத்தை நேசிக்கிறவர்களுக்கு வழங்கும் நியாயத்தின்படியே என்னை நோக்கி பார்த்து எனக்கு இறங்கும். உம்முடைய வார்த்தையினாலே என் காலடிகளை நிலப்படுத்தி ஒரு அநியாயமும் என்னை ஆள ஒட்டாதையும். அப்படின்னு ஆள ஒட்டாதேன்னா ஒரு அநியாயமும் என்ன என்ன பண்ணக்கூடாது? ஆளக்கூடாது. ஒரு அநியாயமும் என்கிட்ட வரக்கூடாது அப்படின்னு அர்த்தம். உங்களுடைய வார்த்தையினால என் காலடிகளை என்ன பண்ணுங்க? நிலைப்படுத்தி. ஆமென். ஹல்லேலூயா. நம்மளுக்கு ஒரு முக்கியமான ஒரு காரியம் என்னன்னா அவருடைய வார்த்தை தான். கிறிஸ்துவ பிள்ளைகளா இருக்கிற நம்மளுக்கு அவருடைய வார்த்தை தான் நம்மளுக்கு ஆறுதல். அவருடைய வார்த்தை தான் நம்மளை தேற்றும். அவர் வார்த்தை தான் நம்மளுக்கு சமாதானத்தை கொடுக்கும். நம்ம கலங்கி போயிருக்கும் போது, ஒன்றுமே இல்லாத போது, பலவீனப்பட்டு இருக்கும்போது கர்த்தருடைய வார்த்தை தான் நம்மளை தேற்றும். மனுஷனுடைய வார்த்தை ஒரு நாள் என்ன பண்ணாது? நீ சும்மா சொல்லலாம், ஒன்றும் பயப்படாத அப்படின்ட்டு சொல்லிட்டு போயிடலாம். நான் ஆண்டோடைய வார்த்தை தான் அழகா என்ன பண்ணும்? அது அவர் பேசுற அந்த வார்த்தை தான் நம்மளை என்ன பண்ணும்? சந்தோஷப்படுத்தும். அவர் பேசுற வார்த்தை தான் நம்மளுக்கு நம்பிக்கை கொடுக்கும். வார்த்தை படிக்க 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 ஒண்ணுமே இல்லாத நம்மள ஒரு மேல் இடத்துல ஆண்டவர் கொண்டு போய் என்ன பண்ணுவாரு? அவர் நிறுத்துவார். ஆமென். ஹல்லேலூயா. ஒண்ணுமே தெரிஞ்சிருக்காது, உலகத்தை பத்தி தெரிஞ்சிருக்காது, எதுவுமே பத்தி தெரிஞ்சிருக்காது. ஆனா இந்த வசனத்தை படிக்க படிக்க எல்லாமே நம்மளுக்கு ஆட்டோமேட்டிக்கா தெரிய ஆரம்பிக்கும். எங்கெங்க என்னென்ன பேசணும், எங்க என்ன பேசணும், என்ன பேசக்கூடாது, எங்க போகணும், எங்க போகக்கூடாது, எந்த இடத்துல எப்படி இருக்கணும், எப்படி இருக்கக்கூடாதுன்னு எல்லாமே சொல்லி கொடுக்கறது எது? இந்த வேதம் தான். ஆமென். ஹல்லேலூயா. தினமும் நீதிமொழிகளை படிங்க, தினமும் சாயங்காலம் சங்கீதங்களை படிங்க. கர்த்தர் பெரிய காரியங்களை உங்களுடைய வாழ்க்கையில அவர் செய்வார். ஆமென். ஹல்லேலூயா. முடிஞ்ச அளவுக்கு எல்லாம் மனப்பாடம் பண்ண வச்சுக்கோங்க. இங்க டெஸ்ட் எழுத சொல்றாங்கன்னா உங்களுக்கு எதுக்கு எழுத சொல்றோம்? எதுக்குமே இல்லை. அந்த டெஸ்ட் எழுதும் போதாச்சு அந்த இருதயத்துல ஒரு வசனாச்சும் உங்களுடைய இருதயத்துல தங்குமேன்ற ஒரு 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 ஏக்கம் தான் எங்களுக்கு. சரிங்களா? அதனாலதான் படிச்சு படிச்சு நீங்க என்ன பண்ணுங்க, 10 வசனம் கொடுத்தாலும் அதுல ஒரு வசனம் உங்க இருதயத்துல தங்குச்சுனாவே எங்களுக்கு போதும். அதனாலதான் என்ன பண்றது? படிங்க. அதனால டெஸ்ட் வைக்கிறது எல்லாமே அதுக்காக தான், வேற ஒன்றுத்துக்குமே கிடையாது. மாதிரி தள்ளி தள்ளி போயிடுச்சு டெஸ்ட் வைக்கிறது. படிங்க. ஒரு வசனாச்சு என்ன பண்ணுங்க, படிச்சு எழுதும் போது கர்த்தர் பெரிய காரியங்களை செய்வார். ஆமென். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. வேதத்தை படிப்பீங்களா? அம்மு நீ நல்ல வேதத்தை படிக்கணும். மறந்துட்டுலாம் வீட்டுல வச்சுட்டு வரக்கூடாது. டெய்லியும் படிக்க 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 அதை ஞானத்தை கொடுக்கும். சரியா? அடுத்த வாரம் நாங்க சொல்ல மாட்டோம், நீயே எழுதிட்டு போற. சரிங்களா? ஓகே. ஆமென். நம்முடைய முழங்கால் படி போடலாமா? நாம மகிமைப்படுவதாக. இந்த நாளிலே, இந்த 9வது மாதத்துல 1ஆம் தேதியிலே 1ஆம் ஞாயிற்றுக்கிழமையில உங்களுடைய நாமத்தை ஆண்டவரே இந்த எருமேட்டு பகுதியை மகிமைப்படுத்தும்படியாக எங்கள் தேவனை கர்த்தர் தாமே கிருபை செய்த தேவைக்காக நன்றி. ஆண்டவரே, ஆறாவது பங்கெடுத்த ஒவ்வொரு தேவை பிள்ளைகளை கர்த்தர் தாமே ஆண்டவரே
ஆசீர்வாத வழிநடத்தும்படியாக ஜெபிக்கிறோம். வந்தவனம் போகாதபடிக்கு ஒரு மாற்றத்தையும் மாறுதலையும் வாழ்க்கையில, குடும்பத்தில, ஜீவியத்தில் உண்டாகும்படியாய் பரிசுத்த ஆவியானவர் கிரியை செய்யும்படியாய் உங்களுக்கு கட்டளை பெருபடுத்த வழிநடத்தி இயேசு நாமத்தினாலே ஜெபிக்கிறோம் எங்கள் ஜீவனில் அன்பின் தகப்பனே, ஆமென். அவர் சொல்லுவோம், என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழுவலுமே உன் பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்மாவே கர்த்தரையே ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆமென். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்தவானுடைய அனுகிரகமும் நாளிலே கூடி வந்திருக்கிற யாவரோடு கர்த்தர் வருகை மற்றும் என்றென்றும் நிலைத்திருப்பதாக. ஆமென். ஜெயம் கொடுக்கும் தேவனுக்கு கோடி கோடி ஸ்தோத்திரம். வாழ்வளிக்கும் இயேசு. ஜெயம் கொடுக்கும் தேவனுக்கு கோடி கோடி ஸ்தோத்திரம். வாழ்வளிக்கும் இயேசு ராஜாவுக்கு வாழ்நாளெல்லாம் ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா ஹல்லேலூயா பாடுவேன், ஆனந்த துனியால் உயர்த்துவேன். ஹல்லேலூயா ஹல்லேலூயா பாடுவேன், ஆனந்த துனியால் உயர்த்துவேன். ஜெயம் கொடுக்கும் தேவனுக்கு கோடி கோடி ஸ்தோத்திரம். வாழ்வளிக்கும் இயேசு ராஜாவுக்கு வாழ்நாளெல்லாம் ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா ஹல்லேலூயா ஹல்லேலூயா. கர்த்தர் தாமே ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பாராக. ஸ்தோத்திரம்.